ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சூரியனுக்கு முன் ராசியிலோ சூரியனோடு இணைந்தோ, அதாவது ஒரே ராசியிலோ அல்லது சூரியனுக்கு பின் ராசியிலோ, இந்த சூரியனுக்கு முன்பின் ராசிகளில் இந்த 3 ராசிகளில்தான் புதன் சஞ்சரிக்க முடியும். சூரியனை விட்டு 28 பாகைக்கு மேல் விலகி செல்ல முடியாது புதனால். இந்த புதன் சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு முன்னால் அமைந்தால் நல்லதா, சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பின்னால் அமைந்தால் நல்லதா என்றால், சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு முன் வீட்டிலே புதன் தனித்து அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு தரித்திர தோஷம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே அந்த ஜாதகத்திலே சூரியனுக்கு பின் வீட்டிலே புதன் தனித்து அமைய பெற்றிருந்தால் அது சிறப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தான் என்ற ரவிக்கு முன்னே புந்தி தனித்திருக்க புனிதனடா தரித்திர தோஷம், தானென்ற ரவிக்கு பின்னே புந்தி தரணிதனில் பேர் விளங்கும் தனமுள்ளோன், தானென்ற ரவிக்கு பின்னே சேயும் தங்கிடவே புத்திரர்கள் மெத்த உண்டாம், தானென்ற குருவோடு நீலன்மேவ தரணிதனில் செவிடனடா முடவன் பாரே என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார். ரவி என்றால் சூரியன். சூரியனுக்கு முன்னே, அதாவது முன் ராசியிலே புந்தி என்று சொல்லப்படுகின்ற புதன் தனித்திருந்து விட்டால் அந்த ஜாதகன் புனிதன், ஆனால் தரித்திர தோஷம் அவனுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார். ரவிக்கு பின்னே புந்தி, அதாவது ரவி என்ற சூரியனுக்கு பின் ராசியிலே புதன் அமைய பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே, இந்த பாரிலே தரணிதனில் பேர் விளங்கும் தனமுள்ளோன், அவன் பெயர் புகழ் பெற்றவனாகவும் செல்வம் பெற்றவனாகவும் விளங்குவான் என்று குறிப்பிடுகின்றார் புலிப்பாணி சித்தர். ரவிக்கு பின்னே சேயும் தங்கிடவே புத்திரர்கள் மெத்த உண்டாம். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பின் ராசியிலே செவ்வாய் அமைய பெற்றவர்களுக்கு புத்திரர்கள் நிறைய இருப்பார்கள் என்று, அதாவது குழந்தைகள் நிறைய இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் குருவோடு நீலன் மேவ, நீலன் என்றால் அது சனி, குருவோடு சனி இணைந்திருக்க அந்த ஜாதகன் செவிடனாகவும் முடவனாகவும் இருப்பான் என்று குறிப்பிடுகின்றார் புலிப்பாணி. இதுபோல் மேலும் ஒரு ஜோதிட பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.